सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 18. பாபாவின் அருள் பெறுதல். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குரு தேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். சாயியால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்ரீ காக்கா சாஹிப் தீக்ஷித் பக்தி நிறைந்த தீக்ஷித் வாடாவில் இந்த நாத பகவானை சரிதத்தை தவறாமல் பாராயணம் செய்து வந்தார். குறிப்பு: கீழே குறிப்பிடப்பட்டுள்ள சில ஓவிகளில் ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரிக்கப்பட்டுள்ள ஞான மதிப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது. உலக முக்திக்காக எங்கும் வியாபித்திருக்கும் பகவான் நாராயணனால் பிரம்மாவுக்கு அருளப்பட்ட பிரம்ம ஞானம். பிரம்மாஜி அதை நாரத முனியிடம் கொடுத்தார். இதை ஆச்சாரிய நாரத முனியின் வளமான நிலத்திலே விதைக்கப்பட்டது மற்றும் அதன் பயிர் ஞானத்தின் அழகான தானியமான சோளத்தை விளைவித்தது. மகரிஷி வேத வியாச முனி அவர்கள் மகத்தான நிலத்திலே விதைத்து அறுவடை செய்தார். அதில் அனைத்து நற்குணங்களும் சிறந்த பண்புகளும் கொண்ட பெரிய முனிவர்கள் பிரபஞ்சத்தின் தோற்றத்தின் இரகசியத்தை வெளிப்படுத்தினர். அதாவது ஸ்ரீமத் பாகவதம் போன்ற சிறந்த கிரந்தத்தை இயற்றினர். அறிவின் வடிவில் உள்ள இந்த சோளங்களை சுகதேவர் அவர்களால் தேர்வு செய்யப்பட்டு பரிஷித் வடிவிலே களஞ்சியத்திலே களைந்து அறிவு வடிவிலே அழகிய முத்து போன்ற தானியங்கள் தயாரிக்கப்பட்டன. சுகதேவர் தனது வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவும் பிறப்பால் தத்துவ ஞானியாகவும் இருந்தார். சுகதேவர் அவர்களுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தின் அறிவை அவரது தந்தை மகரிஷி வேத வியாசரால் வழங்கப்பட்டது. அதை அவர் மன்னன் பரீட்சித்திடம் விவரித்தார். சுவாமி ஸ்ரீதர் ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றிய விளக்க நூலை எழுதினார். பாகவதம் போன்ற இந்த தானியத்தை அசைத்து கண்டித்து அதிலிருந்து தெளிவின்மை போன்ற தூசி மற்றும் குப்பைகள் அகற்றப்பட்டு அனைவருக்கும் எளிதிலே புரியும் வகையிலே புதிய சொற்களிலே இயற்றப்பட்டது. இந்த பணியை ஜனார்த்தன சுவாமி மேற்கொண்டு செய்தார். அதாவது அவர் அந்த அறிவு துகள்களை குறியீட்டு வடிவிலே அளந்து எடை போட்டு இந்த அளவற்ற அறிவினுடைய ருசியான உணவை தயாரித்த பிறகு சந்த் ஏக்நாத் மகாராஜ் இந்த நாத பாகவத கிரந்தம் எனும் அறிவை 5 வகையான உணவாக அனைவருக்கும் பரிமாறினர். புனித ஏக்நாத் மகாராஜ் ஸ்ரீமத் பாகவதத்தின் 11வது காண்டத்தின் அடிப்படையிலே ஸ்ரீ ஏகநாதி பாகவத் என்ற கிரந்தத்தை இயற்றினார். இந்த நூலிலே உத்தவுக்கு இறைவன் அளித்த அறிவுரை, கிருஷ்ணரின் நடனம், கோபியர்களின் அன்பு, பக்தி ஆகியவை விவரிக்கப்பட்டுள்ளன. இந்நூல் 32 அத்தியாயங்களை கொண்ட பிருந்தாவனத்துடன் ஒப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ காக்கா சாஹிப் தீக்ஷித் இந்த கிரந்தத்தை தவறாமல் படிப்பார். குறிப்பு: இந்த ஓவியிலே ஸ்ரீ ஏக்நாதி பாகவத் 32 அத்தியாயங்கள் கொண்ட கிரந்தம் என்று கூறப்பட்டுள்ளது. உண்மையிலே இந்த கிரந்தத்திலே 31 அத்தியாயங்கள் மட்டுமே கொண்டது. இது தவறுதலாக நடந்திருக்கலாம். ஸ்ரீ காக்கா சாஹிப் தீக்ஷித் பகலிலே ஸ்ரீ ஏக்நாதி பாகவதத்தை வாசிப்பார். இரவிலே அவர் சந்த் ஏக்நாத் மகாராஜ் எழுதிய பவர்த்த ராமாயணம் என்ற மற்றொரு கிரந்தத்தை படிப்பார். குருராய் சாயி இந்த 2 கிரந்தங்களையும் கடவுளின் கட்டளைப்படி வாசித்தார். சிறந்த கிரந்தம் பக்தி மகிழ்ச்சியின் அமிர்தத்தின் கடல், பகவத்கீதையின் வர்ணனை, பாவார்த்த தீபிகா, அதாவது கடவுளின் மனித அவதாரம். சிறந்த துறவியான தியானேஸ்வர் எழுதிய தியானேஸ்வரி. இந்த நூலிலே பல முறை இடைச்செருகல்கள் நூல்கள் முதலியவற்றில் மேலேயோ அல்லது பிற்காலத்திலோ சேர்க்கப்பட்ட ஒரு பகுதி அதன் மூலப்பொருளின் உருவாக்கம் அல்ல. ஓவியன் அறிமுகத்தால் மூலத்திலே உரையிலே வேறுபாடு ஏற்பட்டது. உரை அந்த கிரந்தத்தை சுத்திகரித்த பிறகு ஏக்நாத் மகாராஜ் அசல் உரையின்படி ஞானேஸ்வரியை மீண்டும் எழுதினார். இந்த சுத்திகரிப்பு செயல்முறையை செய்வதன் மூலம் ஆர்வமுள்ள பக்தர்களுக்கு நாத மகாராஜ் பெரும் உதவி செய்துள்ளார். குறிப்பு:
அதே நேரத்திலே நாத் மகாராஜின் இந்த புனித பணிக்கு பிறகு ஞானேஸ்வரி சுத்திகரிப்பு செயல்முறையை செய்வது மிகவும் அவசியமாகிவிட்டது என்பதையும், இந்த பணியை ஞான மகரிஷி முதல்வர் ராமதாஸ் டாங்கே செய்தார் என்பதையும் இங்கே தாழ்மையுடன் குறிப்பிடுவது பொருத்தமானது. டாங்கே மகாராஷ்டிரா அரசாங்கத்தின் மராத்தி அகராதியின் தலைவரான ஆசிரியர் தானேஸ்வரியினுடைய தீவிர பயிற்சியாளர். மற்றும் இந்த அசல் உரை ஞானேஸ்வரி கிரந்தம் சமீபத்திலே வெளியிடப்பட்டது. ஞானேஸ்வரியினுடைய கையால் எழுதப்பட்ட பொக்கிஷமான ஞானேஸ்வரியினுடைய பல்வேறு பிரதிகளின் இந்த மேன்மையான தொகுப்பை பார்த்து ஒருவர் வாயடைத்து போனார். காலையிலே நீராடல் சடங்கு முடிந்த பிறகு நித்திய விதிமுறைப்படி சாயி பூஜை, தெய்வ வழிபாடு, பூஜை மற்றும் அன்றாட நடவடிக்கைகள் முடிந்ததும் பின் காக்கா சாஹேப்பின் தினசரி காரியங்கள் வழக்கமாக தொடங்கும். அன்றாட வழக்கப்படி பக்தர்களுடன் பால் பிரசாதம் மற்றும் சிற்றுண்டிகளை உண்ட பின் நாத் நூலை வாசிக்கும் வேலையை தொடங்குவார். மகாசன் துக்காராம் மகாராஜ் அவர்கள் இந்த ஏகநாதி பாகவத கிரந்தத்தை தனிமையிலே அன்புடன் 1000 முறை பாராயணம் செய்து பந்தார் மலையிலே சேமித்து வைத்துள்ளார். இந்த கிரந்தம் மிகவும் மகத்துவமானது. இந்நூலினுடைய இனிமையை விவரிக்க இயலாது. சாய் பகவான் தம் பிரியமான பக்தர் ஸ்ரீ காக்கா சாஹேப் தீக்ஷித்திடம் கேட்போரின் நலனுக்காக இத்தகைய அறிவார்ந்த மகா பிரசாதமான தெய்வீக நூலை படிக்கும்படி கட்டளையிட்டார். கடவுளை அடைய பள்ளத்தாக்கிலே அல்லது அடர்ந்த காடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஸ்ரீ ஏக்நாதி பாகவதம் அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தின் 11வது காண்டத்தை தினமும் பக்தியுடன் பாராயணம் செய்வதன் மூலம் ஒருவர் நிச்சயமாக இறைவனை அடைகின்றார். குறிப்பு: உத்தவ கீதை ஸ்ரீமத் பாகவதத்தின் 11வது ஸ்கந்தம் உத்தம கீதை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஸ்ரீ ஏக்நாதி பாகவத் உத்தவ கீதை என்றும் அழைக்கப்படுகின்றது. பகவத்கீதையிலே கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலான உரையாடல் ஸ்ரீமத் பாகவதத்திலே ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் உத்தவுக்கும் இடையிலான உரையாடலை விட சிறந்தது. இந்த உரையாடலில் உத்தவுக்கும் ஸ்ரீ கிருஷ்ண பிரபு வழங்கிய அறிவுரையை புனித ஏக்நாத் மகாராஜ் ஏக்நாதி பாகவதத்திலே தனது அன்பான உரையிலே மொழியின் அழகுடன் அழகுபடுத்தியுள்ளார். இந்த வழியிலே கிருபாநிதி சாய்நாத் ஷீரடியிலே பக்தர்களின் நலனுக்காக தினமும் தனது பக்தர்களை உன்னதமான ஏக்நாதி பாகவத் மற்றும் பாவார்த்த தீபிகா அதாவது ஞானேஸ்வரி போன்ற நூல்களின் பாராயணம் செய்ய வைத்தார். பாபாவின் மிகச்சிறந்த பக்தரான ஸ்ரீ பாபு சாஹேப் ஜோக் என்கின்ற ஸ்ரீ சக்காராம் ஹரி ஜோக் என்பவருக்கு பக்தர்களின் நலனுக்காக சாத்தேவாடாவிலே இந்த கிரந்தங்களை பாராயணம் செய்யும்படி பாபா கட்டளையிட்டார். பக்தர்களின் நலனுக்காக பாபா தனது பக்தர்கள் மீது கருணை கொண்டு இந்த 2 கிரந்தங்களையும் தினமும் கேட்கும்படி கட்டளையிட்டார். மிகுந்த முயற்சி எடுத்து பக்தர்களின் நலனுக்காக இந்த நூல்களை கேட்கச் செய்தார். பக்தர்களுக்கு அருள் செய்யும் பாபாவின் பாங்கு அபாரமானது. பக்தர்களுக்கு உபதேசம் செய்ய பலவிதமான முறைகளை பயன்படுத்துகின்றார். பக்தன் அருகிலே இருந்தாலும் அல்லது தொலைவிலே இருந்தாலும் பாபா எப்போதும் பக்தனுடைய இதயத்திலே இருக்கின்றார். பாபாவே மஸ்ஜித் மாயிலே ஒரு இடத்திலே அமர்ந்து காணப்பட்டாலும் சில பக்தர்களுக்கு தனது தெய்வீக சக்தியை அளித்து அவர்கள் மூலமாக விருப்பப்பட்ட பணிகளை செய்து வந்தார். பாபு சாஹேப் சாத்தேவாடாவிலே தினமும் போதியினுடைய விதிமுறைப்படி பாராயணம் செய்யும்படி ஜோக்கிடம் கேட்டார். பாபு சாஹேப் விதிமுறைப்படி இந்த கிரந்தத்தை படிப்பது வழக்கம். கேட்பவர்கள் அதை கேட்க தவறாமல் வருவார்கள். ஜோக் மதிய உணவுக்கு பிறகு பாபாவை தவறாமல் தரிசித்து அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கி விபூதி பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு கிரந்தத்தை படிக்க அனுமதி பெறுவார். அவர் ஸ்ரீநாத் பாகவதத்தை அல்லது ஞானேஸ்வரியை மிகுந்த அன்புடனும் மகிழ்ச்சியான அணுகுமுறையுடனும் சித்தரித்தார். ஜோக்கிடம் பொதியை படிக்கும்படி கட்டளையிட்ட பிறகு பாபா தனது தரிசனத்திற்கு வரும் பல பக்தர்களை சாத்தேவின் வாடாவுக்கு பாராயணத்தை கேட்க அனுப்புவார். பாபா சில சமயங்களிலே பக்தர்களுக்கு சிறு சிறு உபதேச கதைகளை சொன்னார். பக்தர்களும் மிகுந்த கவனத்துடன் அவர் சொல்வதை கேட்பார்கள். இடையிலே பாபா அவர்களை வாடாவிற்கு பாராயணம் செய்ய கேட்க அனுப்பி வைப்பார். பக்தர்கள் பக்தியுடன் கிரந்த சொற்பொழிவை கேட்கச் சென்றனர். அங்கே கிரந்தத்தினுடைய கதையிலே பாபா சொன்ன கதையின் பின்னணியிலே அதே கதையின் பொருளை சொல்லி ஒரு துணைக்கதை நடந்து கொண்டிருக்கும். கதையின் போதனைகளையும் பொருளையும் சொல்லி அதன் பொருளை மேலும் தெளிவுபடுத்தும் கிரந்த வடிவிலே பாபா சொன்ன கதையை கேட்டு கேட்பவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். வாடாவுக்கு செல்லும் போது பாபா சொன்ன கதைக்கும் தியானேஸ்வரமா அன்னையின் தியானேஸ்வரி கிரந்தத்திலோ அல்லது சந்த் ஏக்நாத் மகாராஜினுடைய நாத பாகவதத்திலோ பாபா சொன்ன கதைக்கும்
பிரசங்கத்தை கேட்பதற்கும் இடையே உள்ள ஒற்றுமையை கண்டு கேட்பவர்கள் ஆச்சரியப்பட்டனர். புத்தகத்தின் வாசிப்பு அத்தியாயம் வாரியாக உள்ளது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கிரந்தத்தில் உள்ள குறிப்பிட்ட பகுதியை படிக்க ஜோக் சிறப்பு அனுமதி பெறாவிட்டாலும் அவர் திடீரென்று அதை படிக்க தொடங்குவார். இது பாபா சொன்ன கதையுடன் நேரடி தொடர்பு கொண்டது. பாபு சாஹேப் ஜோக் இதிலே சொந்தமாக எந்த திட்டமும் வைத்திருக்க மாட்டார். ஆனால் பாபாவின் தெய்வீக சக்தி மூலம் இதையெல்லாம் செய்ய வைத்திருக்கின்றார். பாபு சாஹேப் ஜோக் முக்கியமாக பாகவத தர்மத்தின் அடித்தளமான ஸ்ரீமத் பாகவத் கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் ஆகிய 2 கிரந்தங்களையும் ஒரே வரிசையிலே தினமும் வாசிப்பார். பாபு சாஹேப் ஜோக் முக்கியமாக பாகவத தர்மத்தின் அடித்தளமான ஸ்ரீமத் பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் ஆகிய 2 கிரந்தங்களையும் ஒரே வரிசையிலே தினமும் வாசிப்பார். சந்த் ஞானேஸ்வரால் எழுதப்பட்ட பாவார்த்த தீபிகா, அதாவது ஞானேஸ்வரி, ஸ்ரீமத் பகவத்கீதையின் விளக்கமாகும். இதே போல ஸ்ரீமத் பாகவதத்தின் 11வது காண்டத்தின் வர்ணனை புனித ஏக்நாத் மகாராஜ் எழுதிய ஸ்ரீ ஏக்நாத் பாகவத் ஆகும். நானும் ஸ்ரீ ஏக்நாதி பாகவதத்தை தினமும் படிப்பது வழக்கம். ஆனால் அன்றோ அந்த வழக்கம் தடைப்பட்டது. நாத பாகவதத்தை படிக்கும்போது அனைத்து குழுவினரும் மஸ்ஜித் மாய்க்கு செல்ல தயாராக இருந்ததால் நான் படித்து கொண்டிருந்த கதையை முழுமையாக படிக்காமல் பாதியிலே விட்டுவிட்டு அவர்களுடன் புறப்பட்டேன். குழுவுடன் சேர்ந்து சத்குரு வாயால் கேட்க வேண்டும் என்பது எனது விருப்பம். ஆனால் பகவத் கதையை முழுமையடையாமல் விட்டுவிடுவது, வேறு இடத்திலே ஆர்வம் காட்டுவது அல்லது கதையை முழுமையடையாமல் விட்டுவிட்டு ஓடுவது பாபாவுக்கு பிடிக்கவில்லை போலும் தோன்றியது. முழுமையடையாத கதையை என்னால் முழுவதுமாக படித்து முடிக்க வேண்டும் என்பதும், பாகவதம் வாசிப்பின் தினசரி வரிசையை முடிக்க வேண்டும் என்பதும் பாபாவின் விருப்பமாக இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் காலையிலே முழுமையடையாமல் கிடந்த கதையினுடைய சிறப்பு பக்கத்தை மாதவராவ் வீட்டிலே நான் திறந்ததும் கண்டேன். பாபாவின் இந்த மகத்தான லீலையை அனுபவிக்கும் போது என்னுள் அன்பு பொங்குகின்றது. எனது பாகவத கதை வாசிப்பு முடிந்தது. அந்த கதையின் உபகதையும் முடிந்தது. மாதவராவின் பூஜையும் முடிந்து அறைக்கு வெளியே அமர்ந்திருந்த அறைக்கு வந்தார். ஸ்ரீ ஹரிஹரார்ப்பணமஸ்து. சுபம் பவது. அத்தியாயம் 18. பாபாவின் அருள் பெறுதல். ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ